ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து த மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் என்னென்னா மூவ் ஆகுது. அதோட டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுன்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன? ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ், இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப என்னென்ன ஆகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா லாரன்ஸ். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டாக இருந்தால் அங்கே எந்த விதமான ஃபோர்ஸும் உருவாகாது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ் ஆனால் அங்கே ஃபோர்ஸ் உருவாகும் அப்படின்னு சொன்னது லாரன்ஸ். ஓகேவா? சிம்பிள் தான். நம்ம சிம்பிளாக எப்படி புரிகிற மாதிரி சொல்லலாமா? இதுதான் வந்து ஒரு மேக்னெட்டிக். ஓகே, இஸ் அ நார்த் போல், இஸ் அ சவுத் போல், இஸ் அ கரண்ட். நம்மளுக்கு தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப அரௌண்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ சப்போஸ் இது நார்த், திஸ் இஸ் சவுத். அப்போ இங்கே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. இது வந்து நார்த் போல், இது என்னது சவுத் போல். ஓகே, அப்போ இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அப்போ இங்கே இதுதான் கரண்ட் கேரிங் கண்டக்டர். அப்போ என்ன ஆகும்? இதுவும் நார்த் போல், இதுவும் நார்த் போல். நார்த் போல் என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகும். அப்போ இங்கே கரண்ட் பாஸ் பண்ண உடனே இங்கே என்ன ஆகும்? இந்த இதுதான் ஒயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகும். என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகும். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, அப்போ அவுட்டில் போகுது. அப்போ என்ன ஆகும்? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப இது நார்த், என்னது சவுத்து. ஃபஸ்ட் இன்சைடு வர்றப்ப இங்கே என்ன இருக்குது? நார்த், இது சவுத்தாக இருக்குது. இப்போ அவுட்டில் போகிறப்ப இங்கே சவுத், இங்கே நார்த்து. அப்போ இங்கே டைரக்ஷன் பார்த்தோம்னா எப்படி இருக்குங்க? ஆப்போசிட் சார்ஜ் இருக்கு இல்லையா? எப்படி ஆகும்? அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும். அப்போ ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து எப்போ சேஞ்ச் ஆகுன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா ஜென்ரல் ஃபார்முலா லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து the F vector is equal to Q into V vector cross B vector. This is a formula. ஓகேவா? அப்போ the force is equal to charge, velocity and magnetic field. அப்போ இந்த வெலாசிட்டியும் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். எப்படி இருக்கும்? ஃபோர்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இல்லை இந்த மூணுமே பார்த்தோம்னா சார்ஜுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு வெக்டர் எடுத்துடலாம். எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் டீட்டா. பிக்யூவி சைன் டீட்டா, திஸ் இஸ் அ ஃபார்முலா. அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா? எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் டீட்டா. அப்போ எதுக்கெல்லாம் ப்ரொபோர்ஷனாக இருக்கும்? தி எஃப் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு பி. ஓகே, தி எஃப் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு கியூ. தி எஃப் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு வி. தி எஃப் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு சைன் டீட்டா. ஓகே, இதோட டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம்? தி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. தி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிக்கல். The force is direct proportional to velocity of the particle. The force is directly proportional to sine angle between the velocity and the magnetic field. The sine angle between the velocity and the magnetic field force எப்படி இருக்கும்? directly proportional இருக்கும். ஸோ இன்னொரு சில பாயிண்ட் சொன்னோம்னா சார்ஜ் இஸ் ஜீரோ, தி ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. சார்ஜ் ஜீரோவாக இருக்கிறப்ப ஆர் சார்ஜ் ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஜீரோ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் வந்து வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் லீனியராக இருந்தால், பேரலர் இருந்தால் ஃபோர்ஸோட வேல்யூ ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ஜோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த டாபிக் வரலாம். அப்போ டாபிக் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கில் இருக்குது. எங்கே இருக்குது? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. இது இஸ் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். This is system uniform magnetic field. That cross போட்டிருக்கு இல்லையா? இந்த கிராஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். This is a B. ஓகே, அப்போ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுதுன்னா இன்சைடில் போகுது. எப்படி போகுது? இன்சைடில் போகுது. இந்த போர்டு இருக்கு இல்லையா? இந்த போர்டுக்கு எப்படி போகுது? இன்சைடில் போகுது, பர்பண்டிகுலராக போகுது.
ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இங்கே எடுத்துக்கலாம். this is a charge particle. this is a charge particle, this is a positive charge. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், இங்கே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்ச உடனே இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மூவ் ஆகிறப்போ இதோட வெலாசிட்டி வந்து v வெலாசிட்டி, இந்த டேரக்ஷன், இந்த பாயிண்ட்டில் இந்த டேரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ இது மூவ் ஆகிறப்போ இங்கே ஃபோர்ஸ் உருவாங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸோட டேரக்ஷன் இப்படி இருக்குது. திஸ் f. இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ரேடியஸ் வந்து r, இந்த சர்க்குலர் ரேடியஸ்னு r. அப்போ எப்படி உருவாகுது, இது இஸ் அ பார்ட்டிக்கல். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருது, வெலாசிட்டி உருவாகுது. இங்கே என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த சாக் பீஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இது ஃபோர்ஸ், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தம் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், திஸ் இஸ் அ வெலாசிட்டி. அப்போ ஈச் ஒன் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர். ஈச் ஒன் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர். எப்படி பர்பெண்டிகுலர், இதுதான் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர் இருக்கா, எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர். ஓகே, அப்போ ஈச் ஒன் பர்பெண்டிகுலர் இருக்குது. அப்போ இது என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னு சொன்னோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ். தேர்ஃபோர் Lorentz force. So Lorentz force ஓட ஃபார்முலா என்ன ஃபார்முலா, F equal to BQV sin theta. BQV sin theta. அப்போ theta equal to degree. அப்போ theta பார்த்தோன்னா எதுக்கு சொன்னால், நம்ம வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே. அப்போ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இங்கே இருக்கிற வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ theta equal to எவ்வளோ டிகிரி, theta equal to 90 டிகிரி. ஓகே, அப்போ என்ன வரும் ஃபார்முலா, F equal to BQV sin 90 வரும். sin 90 equal to 1. Therefore F equal to BQV into 1. எப்படி 1 வந்தது, sin 90 equal to 1. ஓகேவா, அப்போ இது 1 எடுத்துடலாம். this is equation number 1. அப்போ F equal to ஃபார்முலா BQV. F equal to BQV. என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி வந்தது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி வந்தது. அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேஷன் ஆகுது. எப்படி ரொட்டேஷன் ஆகுது, சர்க்குலராக ரொட்டேஷன் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சர்க்குலர் ரொட்டேட் ஆகிறப்ப இங்கே என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் உருவாகும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாருங்க, இன்னோட இருக்கா. ஓகே, அப்போ சர்க்குலர் ரொட்டேட் ஆகுதா, அப்போ என்ன ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ். அப்போ இங்கே என்ன ஆக்ட் ஆகுது, சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, F equal to mv square by r. This is equation number 2. ஓகேவா, சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, F equal to ஃபார்முலா mv square by r. லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா, F equal to BQV. அப்போ இது ரெண்டுமே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, காமனாக இருக்கா, Fன்னு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்னாகும், இந்த F இருக்கு இல்லையா, BQV பதிலாக இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், BQV equal to mv square by r. mv square by r. இந்த BQV இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த Vக்கும் இந்த V ஸ்கொயருக்கு கேன்சல். therefore BQ equal to ஃபார்முலா என்ன, mv by r. mv by r. எனக்கு r வேணும். அப்போ r equal ஃபார்முலா என்ன, mv by BQ. mv by BQ. அப்போ mv என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ மூமெண்ட்டோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்ளை பண்ணால் ஆர் ஈக்குவல்னா ஃபார்முலா வரும், என்ன ஃபார்முலா வரும், P by BQ. P by BQ. அப்போ ஆர் ஈக்குவல் டு மூமெண்டம் பை BQ. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு காயில் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ரொட்டேஷன் ஆகிற டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் சார்ஜ் பார்ட்டிகல். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லையா, அப்போ டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும், அதோட ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போ டைம் வேணும்னா T ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே டோட்டல் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இல்லையா, அப்போ சர்க்கிள்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ஸோ 2π, the radius r. அப்போ 2πr. ஓகேவா, அப்போ T ஈக்குவல்னா வரும் 2πr by Vன்னு வரும். எப்படி 2πr வந்தது, D என்ன டிஸ்டன்ஸ், அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, L என்ன எதுக்கு ஈக்குவல், 2πr, சர்க்கிள்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆரோட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, ஆரோட வேல்யூ இங்கே, இந்த ஆரோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அப்ளை பண்ண என்ன ஆகும், இந்த T ஈக்குவல் டு
2π/v ஆருக்கு பதிலாக mv/bq. ஓகே, ஸோ அப்போ v கேன்சல் ஆகிடும். அப்போ t ஈக்குவல் டு 2πm/bq. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா மாஸ். ஓகேவா? எப்படி இருக்குது? the t is inverse is directly proportional to m. அப்போ டைம் பீரியட் எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும்? மாஸுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், இது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துக்கலாம். இதோட மாஸ் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன ஆகும்? ஈஸியாக ரொட்டேஷன் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரொட்டேஷன் ஆகும். அப்போ மாஸ் கம்மியாக இருந்தால் டைம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதே மாஸ் இன்க்ரீஸாக இருந்தால் அது ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேஷன் ஆகும். அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி. இது நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஃபார்முலா 1/time period. 1/time period. அப்போ f ஈக்குவல் டு 1/time period என்ன ஃபார்முலா இங்கே நம்மளுக்கு? 2πm/bq. ஓகே, அப்போ f ஈக்குவல் டு bq/2πm. இங்கே எப்படி இருக்குது? ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் மாஸ். ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் ஃபார்முலா 2πf. ஒமேகா ஈக்குவல் டு 2πf. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π, எஃபோட வேல்யூ என்ன? இதை இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், bq/2πm. ஓகேவா? அப்போ 2πயும் 2πயும் கேன்சல். ஒமேகா ஈக்குவல் டு bq/m. அப்போ இங்கேயும் பார்த்தோம்னா ஒமேகா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு m. ஓகே, அப்போ இந்த மூணுமே பாருங்கள். the time period is directly proportional to m, the frequency is inversely proportional to m, the omega is inversely proportional to m. அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மாஸ் பார்த்தோம்னா எதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸு? எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது. அப்போ ப்ரோட்டானோட மாஸ் வந்து மேக்ஸிமம் இதோட கம்பேர் பண்ணுறப்ப, எலக்ட்ரானோட மாஸ் கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும்? இங்கே ஈஸியாக வெயிட்லெஸ் இல்லையா? அப்போ டைம் டேக்கன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ ஈஸியாக ரொட்டேஷன் ஆகும். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருப்ப ப்ரோட்டான் அதோட மாஸ் கொஞ்சம் மேக்ஸிமாக இருக்கும். அப்போ அந்த டைம் பீரியட் லோ ஆகும். அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பர்டிகுலர் நம்ம சொல்கிறப்ப எப்படி ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் நார்த் போல், திஸ் இஸ் சவுத் போல், திஸ் இஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நார்த் போல் டு சவுத் போல். எப்படி ரொட்டேஷன் ஆகும்? அப்போ இந்த காயில் வந்து எப்படி ரொட்டேஷன் ஆகும்? இது சார்ஜ் பார்ட்டிகல். இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் எதை பேஸ் பண்ணி போகும்? சவுத் பேஸ் பண்ணி போகும். ஓகே, எப்படி ரொட்டேஷன் ஆகும்? ஒரு வாட்டர் மாலிகுலர் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.